பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட நம்ம ஒரு சின்ன ஒரு மெசேஜை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு மெசேஜை பார்க்க போகிறோம். சீக் ஃபர்ஸ்ட் ஹிஸ் கிங்டம். மத்தேயு 6:33 வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி இயேசு சொல்கிறாரு. இந்த வார்த்தையின்படி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நம்ம அனுதினமும் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம பார்க்குறது ரொம்ப அவசியம். இயேசு சொல்கிறாரு, ஆழமாய் தோண்டி கட்பாறையின் மேலே தன் வீட்டை கட்டுகிற மனுஷன் பாக்கியவான். அந்த வீட்டின் மேலே காற்று அடித்தாலும் அலை வந்து மோதினாலும் என்ன செய்யாது, அந்த வீடு விழாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையில் நம்ம அஸ்திபாரப்படுத்தி நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம யாருமே அசைக்க முடியாதுன்னு சொல்லி தான் இதில் சொல்லப்படுகிறது. அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற இந்த செய்தியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்தோம்னா நம்ம தினமும் நிறைய காரியங்களுக்காக நம்ம காலையிலேருந்து நம்ம சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொன்றா நம்ம செய்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னா அன்றைக்கி பிள்ளைங்களை அனுப்புறதுலேருந்து, கணவருக்கு ஃபுட்டு கொடுக்கறதுலேருந்து, நம்ம வேலைக்கு போகிறதுலேருந்து ஒவ்வொரு காரியங்களும் நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம வரிசையாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். முதலாவது தேவனுக்கு நம்ம இடத்த கொடுக்குறோமா, தேவனை தேடுறோமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்மளுடைய நாள் ஆசீர்வாதமான நாளாக காணப்படணும்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம முதலாவது தேவனை தேடணும். அது நம்ம பழக்கமாக நம்ம மாற்றணும்னு சொல்லி நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஒரு முடிவெடுக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா நம்ம முதலாவது தேவனை தேடும்போது நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு சமாதானம், நம்மளுக்கு புரியாத, நம்மளுக்கு சொல்ல முடியாத ஒரு சமாதானம் அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு காணப்படும். அது மட்டும் இல்லைங்க, இயேசு சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நிறைய ஜாஸ்தியாக தேவன் நம்ம தேவனை தேடும்போது தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுப்பாருன்னு சொல்லி சொல்கிறாரு. நம் விசுவாசத்தை, அது கூட என்ன நம்மளுக்கு உண்டாகும்னா தேவன் மேலே நம்மளுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும். நம்ம காலையிலே எழும்பி தேவனிடத்தில் போய் நம்ம ஜெபிச்சு பிள்ளைங்களுக்காக, கணவருக்காக, நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லி அவரோட சமூகத்தில் கொஞ்ச நேரம் இருந்து மிச்சம் இருக்கிற காரியங்கள் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு விசுவாசம் அன்னைக்கு உண்டாகும். நம்ம நீதிமொழிகளில் பார்த்தோன்னா நீதிமொழிகள் 3:5 உங்கள் முழு இருதயத்தோடு தேவனை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம சுய புத்தியின் மேல் நம்ம சாயாமல் நம்ம முழு இருதயத்தோடு கூட நம் தேவனை தேடணும்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அப்படி பார்த்தோன்னா நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலும் தேவனிடத்தில் கேட்டு செய்கிற பிள்ளைகளாக காணப்படணும் அப்படிங்கிறதான் இந்த வசனத்தின் வழியாக நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்னென்ன நடக்கும்னா நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். பெரிய ஆசீர்வாதம் அந்த நாளில் நம்மளுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லாம் மாறி ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். நம்மளுடைய வாழ்க்கையில் குறைவில்லாதபடி தேவன் உதவி செய்வார். நம்மளுடைய கூட்டி அதிகமாக நம்மளுக்கு நம்ம ஜெபிக்கும்போது நம்ம தேவனிடத்தில் முதலிடத்தை கொடுக்கும்போது நம்மளுக்கு கூட அநேக காரியங்களை நம்மளுக்கு தேவன் கொடுக்குறவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம தேவனை தேடும்போது அவ்வளவு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. 3 காரியம் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஜெபத்தோடு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா நம்ம என்ன செய்கிறதா இருந்தாலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். சுய புத்தியின் மேலே சாயாமல் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது தேவன் நம்ம இடத்துல பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், மெசேஜ் வழியாக பேசுவார், பாடல்கள் வழியாக பேசுவார். ஒவ்வொரு வழியாக நம்மளுக்கு அதற்கு தேவன் பதில் கொடுப்பாரு. அடுத்து நம்ம பார்த்தோன்னா நம்ம கவலைப்படாமல் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு காணப்படும். அப்போது நம்ம எதை குறித்துமே நம்ம கவலைப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது எதையுமே நம்ம இழந்து போக மாட்டோம். நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தான் செய்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.